அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 24/3/2026 அருமையான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதே போல அடுத்த செவ்வாய்க்கிழமை 31/3 அன்னைக்கு நம்ம கிருஷ்ணாபுரம் முருகன் கோயில்ல மயில் வாகனம் கொடுக்கிறோம். எல்லாரும் கட்டாயம் வந்துடணும். வாங்க, பங்குனி உத்தரத்திற்கு மயிலின் மீது முருகன் ஊர்வலமாக வரப்போகிறார். இந்த மயில் வாகனம் நாம் செய்து தர இருக்கிறோம். திரு ராஜலட்சுமி அம்மாள் அவர்களுடன் இணைந்து அவங்க தான் இதை முழுக்க பண்றாங்க. அன்பர்கள் அனைவரும் வந்து இதில் கலந்துக்கணும்னு உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். அருமையான முருகன் கோவில் சிக்கனப்படி எங்கள் சிங்கார வேலவனை. அருமையான செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் செவ்வாய் உரையில எம்பெருமான நல்லபடியாக வழிபாடு பண்ணுங்க. சர்வதேச காசநோய் தினமா இன்னைக்கு, அதனால காய்ச்சல் வராம பத்திரமா பார்த்துங்க. வளர்பிறை சஷ்டி, சஷ்டியை நோக்க சரவண பவனே அப்படின்னு சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால எம்பெருமான் கருணையின் வடிவமாக, கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வம், அருளே வடிவமான ஆறுமுக தெய்வம். நீங்க காப்பதற்கே வந்த கந்தன் பொற்பாதம் பணிவோம். நீங்க வந்து முருகனை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவன் அருளை போல வழங்குவதற்கு வேறொன்றும் இல்லை. அள்ளி அள்ளி பருக பருக உனது தமிழ் இனியது கண்ணாசன் சொன்னார். நீங்க வந்து எளிதில் முடிவது முடிவில் முதலது. அது யாரு அப்படின்னா கந்தன் தான். அருமையான பாட்டு. ஏற்றுக்கொள்வார் கூட்டி சொல்வேன் என்னுடன் ஓடிவாணி. அந்த பாட்டுல அருமையா சொல்லுவார். முதலில் முடிவது முடிவில் முதலது. 3 காலம் உணர்ந்த பேருக்கு கந்தசாமி தான். 3 காலம் உணர்ந்தவனுக்கு கந்தசாமி தான் புதியது, ஆறுமுகம் புதியது. அதனால தினம் ஆறுமுகம் புதியது. இந்த சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்றாக இருக்கிறது. முருகப்பெருமானின் அருள் பெறுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். வாங்க, திதியோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 7:30 வரைக்கும் சஷ்டி திதி, அதன் பின்பு சப்தமி. இரவு 10:10 வரைக்கும் அரியனுடைய ரோகிணி, அதன் பின்பு மிருக சீரிசம். காலை 11:57 வரைக்கும் பிரீத்திக்கு நான் கேரண்டி. பிரீத்திக்கு யோகி நட்சத்திரம் ஆயில்யம், யோகி புதன். அவயோக நட்சத்திரம் அவிட்டம், அவயோகி செவ்வாய். அதன் பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் மகம், யோகி கேது. அவயோக நட்சத்திரம் சதயம், அவயோகி ராகு. காலை 8:42 வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான். அதன் பின்பு 7:30 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். இதுல பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். தமிழ் பின்னணி பாடகர் டிஎம்எஸ் அவருடைய பிறந்த தினம். சீர்காழி கோவிந்தராஜனுடைய நினைவு தினம். இது இந்த நாளை நான் எப்படி எனக்கு விவரிக்கிறதுன்னு தெரியல. சஷ்டி செவ்வாய்க்கிழமை, சீர்காழி கோவிந்தராஜனுடைய நினைவு தினம். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலை ஆண்மகனே வேலையா. என்ன சொல்றது, அப்படியே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். அடடடடடட, இப்படி தேன் வந்து பாயுது இல்ல. பாரதியார் சொன்னார்ல, செந்தமிழ் நாடு என்னும் போதை நிலை இன்ப தேன் வந்து பாயுது காது நிலைன்னு. இவங்க 2 பேர்த்தும் பாடுறத கேட்கறத விடவா ஒரு தேன் வந்து நமக்கு பாஞ்சிடணும். இறைவா, இவரெல்லாம் திரும்பி வரணும். முருகா, அதுக்கு நீ அருள் புரியணும். உங்களுக்கு பிடித்த டிஎம்எஸ் உடைய முருகன் பாடல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த சீர்காழி கோவிந்தராஜனின் முருகன் பாடல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வெங்கல குரலோன், சிம்ம குரலோன் 2 பேரும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிறாங்க பாருங்க. ஒரு ஆளுக்கு பிறந்த நாள், ஒரு ஆளுக்கு நினைவு நாள். அவங்க கூட இதை 2 பேரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டு எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, புதன் செவ்வாய் ராகு கும்பத்துல, சனி சுக்கிரன் சூரியன் மீனத்துல, சுக்கிரன் உச்சம். கிரக அமைப்புகள் கால சர்ப்ப தோஷத்துடனேயே தொடர்கிறது. வாங்க நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் 2ம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை.
8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை, முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.